Realme இப்போ அவங்களோட Realme 16 சீரீஸில் 2 புது ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 16 Pro அப்புறம் 16 Pro Plus. இப்போ ஆன் பேப்பர் இந்த 2 ஃபோன்ஸ்க்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் முதல்ல Realme 16 Pro Plusலேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் என்ன நல்லா பண்ணியிருக்காங்க, எங்கே கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இதுக்கும் 16 ப்ரோக்கும் என்ன வித்தியாசங்கள், நீங்கள் 16 ப்ரோவை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது இல்லை என்ன கிடைக்கல அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். 2 ஃபோன்ஸுமே ஒரே மாதிரி சில்வர் பாக்ஸஸில் தான் வருது. சுற்றி ஃபுல்லும் பிராண்டிங் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது இந்த மேக் இட் ரியல் ஒயிட் இன்சர்ட். இதுக்குள்ளே ஒரு சில லீஃப்லெட்ஸ் அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம ஃபோன்ஸ்க்கு வருவோம். ப்ரொடெக்டிவ் கவர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ எனக்கு அவங்க அனுப்பிச்சிருக்க 2 ஃபோன்ஸுமே மாஸ்டர் கோல்டு தான். பேக் இங்கே வீகன் லெதர், கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ 2 மாடலுக்குமே Realme 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோ ப்ளஸ்க்கு இந்த மாஸ்டர் கோல்டு, ஒரு மாஸ்டர் கிரே, அப்புறம் சாம்பா பிங்க். ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் மாஸ்டர் கோல்டு, அப்புறம் பெபிள் கிரே, ஆர்கிட் பர்பிள். இப்போ மாஸ்டர் வேரியன்ஸ் எல்லாத்துக்கும் பேக்கில் வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நவுட்டோ ஃபோக்கஸாவால் டிசைன் பண்ணது. இதுதான் முதல் தடவை Realme அவரோட நம்பர் சீரீஸில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற கலர்ஸ்லாம் பேக் பிளாஸ்டிக், அதனால திக்னஸும் வெயிட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கும். சரி, மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் இஜெக்டர் டூல், USB டைப் A to டைப் C கேபிள், ஒயிட் ஆக்சன்ஸோட, ஃபைனலாக ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். சரி, இப்போ நம்ம இந்த 16 Pro Plusலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த கேமராவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு மெட்டாலிக் மிரர் லைக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே அந்த பேக்கோட பிளெண்ட் ஆகுது. பார்க்க சூப்பராக இருக்குது. தொடுற வரையும் தொட்டிங்கன்னா வேறு லெவல் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட். இப்போ சைட்ஸ் Realme கிளைம் பண்ணுறது 20% மெட்டல், 80% பிளாஸ்டிக். இதுவும் கிளாஸியாக இருக்குது, ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது. பட் அஃப்கோர்ஸ் பேக்கில் இருக்கிற அந்த வீகன் லெதர் கொஞ்சம் இது பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா அதில் கிரிப் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் எட்ஜஸில் கர்வ் ஆகுதுங்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. Realme இங்கே IP69K வரைக்கும் இன்க்ரெஸ் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். இப்போ இந்த 16 Pro Plusோட திக்னஸ் 8.5 mm, ஏறக்குறைய 200 கிராம் வெயிட். இதெல்லாம் நல்லா இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. எட்ஜஸில் கர்வ் ஆகிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ டிஸ்பிளேன்னு வரையில் இது 4 சைட்ஸ்லையுமே கர்வ் ஆகுது. இப்போ வர நம்ம கர்வ் பேனல்ஸ் பெருசாக பார்க்குறது இல்லை. பட் உங்களுக்கு கர்வ் பேனல்ஸ் பிடிக்கும்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரெசிவாக படும். ஏன்னா இது ஒரு 6.8 inch AMOLED பேனல், Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ரெசல்யூஷன் 1.5K, ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz, Netflix HDR சப்போர்ட் இருக்குது. Realme 6500 nits கிளைம் பண்ணுறாங்க HDR பீக் பிரைட்னஸ்க்கு. டே டு டே யூஸ்க்கும் இது நல்ல பிரைட்டான பேனல். லோ லைட்டில் 4608 Hz PWM டிம்மிங் ஆஃபர் பண்ணுறாங்க ஃப்ளிக்கர் இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள். பட் இது ஒரு LTPS பேனல், ஸோ ரொம்ப பவர் எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் Realme 7000 mAh பேட்டரி இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த பேட்டரியை 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். இது போக பைபாஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ கேம்ஸ் விளையாடணும், பேட்டரி ஹீட் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி பேசல. 16 Pro Plusல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது 4 nm Snapdragon 7 Gen 4. இது கூட 12 GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 256 GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருக்குது. பட் எனக்கு இங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டது ஸ்டெபிலிட்டி. 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கூட 95% பீக் பர்ஃபார்மன்ஸை ஃபோன் ரீடைன் பண்ணிச்சு. டெம்பரேச்சர்ஸும் கூலாக தான் இருந்தது. மேக்ஸிமம் 42 டிகிரி தான் போச்சு. ஸோ கேமிங் வரையில் பிரச்சனை எதுவும் இல்லை. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Realme UI 7 Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஆப்ஸ் ப்ரீலோட் பண்ணியிருக்காங்க, ப்ளோட்வேர். பட் மோஸ்ட்டாக எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். Realme இந்த தடவை ஏஐயில் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சஜஷன்ஸ், ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷன்ஸ், ரொம்ப முக்கியமாக ஆப்டிக்ஸ். ஸோ இப்போ கேமராஸ்னு பார்த்தா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி 200 மெகாபிக்சல் சாம்சங் HP5, ஒரு 1/1.56 inch சென்சர், இது ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட்டப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே Realmeயோட லூமா கலர் ப்ராசஸிங்கோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கலர்ஸ் நேச்சுரலாக இருந்தது, இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்தது. லோ லைட்டில் கூட பெர்ஃபார்மன்ஸ் சாலிட்னு சொல்லலாம். ஸோ கலர்ஸ் பற்றி பேசையில் வைப்ரண்ட், நேச்சுரல் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அது போக பல ஸ்மார்ட் சீன்ஸும் கொடுத்துருக்காங்க சூஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஒரு AI ஃப்ரேமிங் மோட் இருக்குது. அது போக நிறைய லைட்டிங் எஃபெக்ட்ஸ். இந்த ஷட்டர் பட்டனில் கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா வைப் மாஸ்டர் மோட் என்ட்ரு ஆவீங்க. ஸோ இங்கேருந்து ப்ரோ மோட் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். இல்லை ஆட்டோவில் விட்டிங்கன்னா 21 டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற வைப்பை மேட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ வீடியோன்னு வரையில் 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருந்துச்சு. அடுத்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, OmniVision OVOAD. ஸோ இது ஒரு ரெகுலரான 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இதை பற்றி நம்ம பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை.
போர்ட்ரேட்ஸ்க்கு ஒரு 50 மெகா பிக்சல் சாம்சங் JN5, இது ஒரு 3.5x டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் OIS இருக்குது. ஸோ போர்ட்ரேட்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த வைப் மாஸ்டர் டோன்ஸ் பார்த்தோம்ல, அது கூட இது நல்லா கம்பைன் ஆகுது. செல்ஃபி கேமராவும் ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர் தான், OV50D, ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே செல்ஃபி வீடியோஸ் கூட 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ரியல்மி ஒரு சில AI ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எனக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. இப்போ ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு AI எடிட் ஜீனி டேப் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம AI லைட் மீ சூஸ் பண்ணலாம். இதை சூஸ் பண்ணல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. எனக்கு இங்கே ரிசல்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஜன்னல்லேருந்து அந்த லைட் வர மாதிரி இருக்கிற அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் AI ஸ்டைல் மீ சூஸ் பண்ணலாம். ஸோ இதை சூஸ் பண்ணல இமேஜஸ் ஸ்டைலைஸ்ட் ஃபோட்டோஸாக மாறும். இப்போ மாடலிங் ஸ்டைல்லேருந்து கார்ட்டூன் லுக்ஸ் வரைக்கும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் வெறும் வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி. மேக் மீ டாலர் அண்ட் ஃபேட்டர். ஒரு சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதான் ரிசல்ட். திருப்பியும் மேக் தி இமேஜ் வைட் ஆங்கிள்ட் அண்ட் சேஞ்ச் மை ஹேர் கலர் டு பர்பிள். ஒரு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். இதுதான் ரிசல்ட். நல்லா இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம 16 Pro Plusலேருந்து 16 Proக்கு போவோம். இந்த மாடல் ரொம்ப அந்த 2025 வைப்ஸில் இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே, பேக், சைட்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. திக்னஸும் வெயிட்டும் கொஞ்சம் கம்மி. பட் அந்த எட்ஜஸ் கர்வ் ஆகாததுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மாடலில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் இங்கே இல்லை. இப்போ அந்த கேமரா ரேக்கு அந்த ரிஃப்ளெக்டிவ் ஃபினிஷிங்கை கிடையாது. ப்ளஸ் இன்னும் முக்கியமாக டெலஃபோட்டோ ஆப்ஷன் இங்கே இல்லை. மற்றபடி கேமரா செட்டப் அதே தான். ஆனால் வீடியோ 4K 30ல் டாப் அவுட் ஆகுது. அது காரணம் உள்ளே இருக்கிற சிப் Dimensity 7300 Max. இது 12 GB வரைக்கும் LPDDR4X ரேமோடையும் 256 GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ ப்ளஸோட கம்மி தான். பட் ரொம்ப கூலாக ரன் ஆச்சு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் கூட மேக்ஸிமம் 30 டிகிரி தான் தொட்டுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஃப்ளாட், லைட்டாக சைஸ் கம்மி 6.78 inches. பட் மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே ஏறக்குறைய ஒன்று தான். மேக்ஸ் ஆட்டோ பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி. பட் ஆனாலும் அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் ரெண்டு மாடல்ஸ்க்கும் வித்தியாசங்கள். ஸோ கைஸ், இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அந்த ரியல்மி 15க்கு உள்ள சக்ஸஸரை ரியல்மி 16 ப்ரோன்ட்டாங்க. அந்த 15 ப்ரோவோட சக்ஸஸரை 16 Pro Plusன்ட்டாங்க. ஏன் இப்படி பேரை மாற்றிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரேம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸிங் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேரில் லைட்டாக விளையாடிடுறாங்க. ப்ரைஸிங் எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணல, இப்போ அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. தெரிஞ்சவொன்னே கீழே ஒரு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோன்ஸ் எப்படி நல்ல வேல்யூவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த ஃபோன்ஸோட ஃபர்ஸ்ட் லுக். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது C4 Tech தமிழ். ஆஷ் அவுட்.